Lakshmi. Welcome back to Language Quest. இப்போ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இல்ல நடந்துருச்சுனா அதுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லன்னு வைங்களேன். நம்ம என்னன்னு சொல்லுவோம், எனக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, எனக்கும் அதுக்கும் தொடர்பே கிடையாது அந்த மாதிரி சொல்லுவோம். இல்லைன்னா நேற்று நடந்த பிரச்சனைக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். எனக்கும் அதுக்கும் தொடர்பே கிடையாது, சம்மந்தமே கிடையாது, இந்த மாதிரியெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான லெசனில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இன்றைக்கான லெசன் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நம்ம லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து வந்து உங்களை சேரும். அப்புறம் என்ன, without any further delay, let's get into the video. எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை இந்த மாதிரியான சென்டென்சஸ் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இங்கிலீஷில் பேசுவோம். அது என்னது? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட், யார் ஒரு வேலையை செய்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட் இல்லையா? சரி, அதுக்கப்புறம் ஹேஸ் இல்லைன்னா ஹேவ் அப்படிங்கிறது போடுவோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், சப்ஜெக்ட்ஸ் வந்து ஐ, வி, யூ, தே இருந்ததுன்னா ஹேவ் போடுவோம். சப்ஜெக்ட்ஸ் வந்து ஹீ, ஷீ, இட்டு எந்த பெயர்களாக இருந்தாலும் நேம்ஸ் இருந்தால் ஹேஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணி பேசுவோம். அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹேவ், ஹேஸ்க்கு அப்புறம் என்ன போடுவோம் அப்படின்னா நத்திங் டு டூ வித் அப்படிங்கிற ஃப்ரேஸை அப்படியே இந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணிவிடுவோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சென்டென்சஸ் இது, ஏன்னா ஃபார்முலாலேயே மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டோம். நத்திங் டு டூ வித்ங்கிற ஃப்ரேஸ் அப்படியே வரப்போது எல்லா சென்டென்சஸ்க்குமே. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது சென்டென்சஸ் பார்த்தா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். பார்த்துடலாமா? ஜஸ்ட் லுக் அட் த வெரி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். எனக்கு இந்த சண்டையில் எந்த சம்பந்தமும் இல்லை. இதை பேசும்போது எப்படி சொல்லுவோம்? ஒரு சண்டை நடந்துட்டு இருக்குன்னா எனக்கும் இந்த சண்டைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைப்பா அப்படி சொல்லுவோம்ல, அதுதான் இது. சரி, ஃபார்முலா யூஸ் பண்ணி கரெக்டாக சேஞ்ச் பண்ணலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் தான் மாற்றணும் இல்லையா? யாரை பற்றி பேசியிருக்கிறோம்? என்னை பற்றி. அப்போ எனக்கு ஐ, அதுக்கப்புறம் ஹேஸ் யூஸ் பண்ணோம் இல்லை ஹேவ் யூஸ் பண்ணோம்? ஐ யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஐ வந்தால் என்ன யூஸ் பண்ணணும்? ஹேவ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும் இல்லையா? ஐ ஹேவ். அடுத்தது ஃபார்முலாவில் என்ன இருக்குது? இந்த ஃப்ரேஸ் அப்படியே எடுத்து போட்டுருவோம். ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் இல்லையா? அது அப்படியே எழுதிடணும். ஐ ஹாவ் நத்திங், ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித். இதோட மீனிங் என்ன தமிழில்? எந்த சம்பந்தமும் இல்லை, இதுதான். ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித்னா எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அர்த்தம். அடுத்தது எதுக்கு சம்பந்தம் இல்லை? இந்த சண்டையில். அப்போ இங்கே என்ன போடணும்? வித் திஸ் ஃபைட். ஓகேவா? ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் திஸ் ஃபைட் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு டவுட் வரும், ஐ ஹாவ் நத்திங் டு டூனா எனக்கு செய்கிறக்கு எதுவும் இல்லைன்னு தானே அர்த்தம். ஆனால் இந்த சென்டென்ஸில் இந்த மாதிரி வருது, எப்படி அப்படி கேட்டால் ஆமாம், ஐ ஹாவ் நத்திங் டு டூ அப்படின்னா எனக்கு செய்கிறக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் போட்டு அதுக்கப்புறம் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னு வைங்களேன், அப்போ இதோட மீனிங் டோட்டலாக மாறிடும். என்னென்ன எனக்கு சம்மந்தம் இல்லை, இல்லை எனக்கு தொடர்பு இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம் கொடுக்கும். ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அவனுக்கும் அந்த பிரச்சனைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. சம்பந்தமும் இல்லைன்னு போட்டுக்கலாம், தொடர்பும் இல்லை, ரெண்டுல எது வேணா போட்டுக்கலாம். சரி, இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம்? அவனுக்கும் அந்த பிரச்சனைக்கும், அவனை பற்றி தான் சொல்லியிருக்கிறோம். அப்போ அவன் அப்படின்னா ஹீ இல்லையா? ஹீ வந்தால் என்ன யூஸ் பண்ணணும்? ஹேஸ் இல்லையா? ஹீ ஹேஸ் நத்திங் டு டூ வித் அப்படின்னு அப்படியே போட்டுக்கலாம். ஹீ ஹேஸ் நத்திங் டு டூ வித் அப்படின்னா என்ன? எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு அர்த்தம். டூ வித் எது கூட? அந்த பிரச்சனையில் அப்படின்னா இங்கே எப்படி மாற்றுவோம்? வித் த ப்ராப்ளம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால தான் சொன்னால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்க போகுதுன்னு. ஜஸ்ட் ரீட் த சென்டென்ஸ் நவ். ஹீ ஹேஸ் நத்திங் டு டூ வித் த ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்த சென்டென்ஸையும் பாருங்க. நேற்று நடந்ததுக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நேற்று நடந்ததுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படி சொல்கிறது. சரி, இதை எப்படி மாற்றலாம்? நேற்று இதில் எது சப்ஜெக்ட்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே சப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷ் சென்டென்சஸில் தான் வரும், தமிழில் அப்படி வரணும்னு அவசியமே இல்லை இல்லையா? ஸோ யாரை பற்றி பேசியிருக்கிறோம்? அவங்கள பற்றி பேசியிருக்கிறோம். அப்போ அவர்கள் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட் இல்லையா? அவர்கள் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். அவர்கள்லாம் தே, தே வந்தால் ஹேவ் போடணும். தே ஹேவ் nothing.
nothing to do with அப்படின்னா என்ன, எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லையா. they have nothing to do with என்ன, நேற்று நடந்ததுக்கு அப்படின்னா இங்க என்னன்னு போடுவோம், what happened. what happened yesterday, நேத்துனால yesterday, அவ்வளோதான். just read the sentence now. they have nothing to do with what happened yesterday அப்படின்னு சொல்லணும். அடுத்த சென்டென்ஸையும் பாருங்க. தொலைந்த சாவிக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தொலைஞ்சு போன சாவிக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவளை எதுவும் கேட்காத, அந்த மாதிரி கேஷுவலாக பேசுறது. இது எப்படி மாற்றலாம், இதில் யாரை பற்றி பேசியிருக்கிறோம், அவளை பற்றி. ஸோ அவள் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். இங்கே என்னென்னு போடுவோம், ஷீன்னு போடுவோம். ஷீ வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், ஹேஸ் போடுவோம். ஷீ ஹேஸ் நத்திங் டு டூ வித் அப்படிங்கிறத அப்படியே போடுறோம். நத்திங் டு டூ வித் அப்படின்னு என்னது, எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லையா. நத்திங் டு டூ வித் எது கூட, தொலைந்த சாவிக்கும் அப்படின்னா இங்கே என்னன்னு போடலாம், த மிஸ்ஸிங் கீஸ். தொலைந்த சாவிக்குனா மிஸ்ஸிங் கீஸ். ஓகேவா. just read the sentence now. she has nothing to do with the missing keys அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. சரி, அடுத்த சென்டென்ஸையும் பாருங்க. அவர்கள் எடுத்த முடிவுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவங்க எடுத்த முடிவுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, எந்த சம்மந்தமும் இல்லை, அந்த மாதிரி சொல்கிறது. சரி, இது எப்படி இங்கிலீஷில் மாற்றலாம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க, அவர்கள் எடுத்த முடிவுக்கும். அப்போ அவர்கள் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவர்கள்னா தே இல்லையா. தே வந்து என்ன போடுவோம், ஹேவ் போடுவோம். தே ஹேவ் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை, அதுதான் தே ஹேவ் நத்திங். நத்திங் டு டூ வித் முடிவு அப்படின்னா என்ன போடுவோம், வித் த டிசிஷன். யார் எடுத்தது, அவங்க எடுத்தது இல்லையா. அவர்கள் எடுத்த முடிவு அப்படின்னா வித் த டிசிஷன் தே மேட் அப்படின்னு போடுவோம். டிசிஷன் வந்தாலே மேடுன்னு யூஸ் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும், எடுக்கிறதுக்கு மேடு. ஓகேவா. தே ஹாவ் நத்திங் டு டூ வித் த டிசிஷன் தே மேட் அப்படின்னு தான் இந்த சென்டென்ஸ் நம்ம இங்கிலீஷில் பேச. ஜஸ்ட் லுக் அட் த நெக்ஸ்ட் ஒன். இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஜஸ்ட் கேஷுவலாக சொல்கிறது, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைப்பா அந்த மாதிரி சொல்கிறது. சரி, இது எப்படி மாற்றலாம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இல்லையா, எனக்கும் அப்படின்னு என்ன போடுவோம், ஐ. ஐ வந்து ஹேவ் இல்லையா, ஐ ஹேவ். அப்படியே அந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவோம், ஐ ஹேவ் நத்திங் டு டூ வித். டூ வித் என்னது, இதுக்கும் அப்படி சொல்கிறோம் இல்லையா. அப்போது என்ன போடலாம், ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் திஸ். அவ்வளோதான். இந்த எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறது தான் ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித். எது கூட, இதுக்கும், அதனால் திஸ். ஓகே தானே. ஜஸ்ட் ரீட் த சென்டென்ஸ் நவ். ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் திஸ். அவ்வளோதான், சிம்பிள். ரெண்டாவது பாருங்க. மேல் மாடியிலிருந்து வரும் சத்தத்திற்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மேலே இருந்து வர சத்தத்துக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படி சொல்லியிருக்கிறோம். சரி, இதை மாற்றணும்னா இதில் எது சப்ஜெக்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். எது சப்ஜெக்ட், யாரை பற்றி பேசியிருக்கிறோம், அவரை பற்றி பேசியிருக்கிறோம். அப்போ அவர் அப்படிங்கிறதா சப்ஜெக்ட். இங்கே என்ன போடுவோம், ஹீன்னு போடுவோம். ஹீ வந்தனால ஹேஸ் அப்படிங்கிறது போடுவோமா. ஹீ ஹேஸ் நத்திங், நத்திங் டு டூ வித். எதுக்கு இப்படி போடுறோம், எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறது தான் ஹேஸ் நத்திங் டு டூ வித் அப்படிங்கிறது. எது கூட, மேல் மாடியிலிருந்து வரும் சத்தத்திற்கு. அப்போ இந்த சத்தம் அப்படிங்கிறது தான் இங்கே வரும். வித் த நாய்ஸ், மேல் மாடியிலிருந்து, நாய்ஸ் கம்மிங் ஃப்ரம், கம்மிங் ஃப்ரம் அப்ஸ்டேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேல் மாடி, மாடி அப்படியெல்லாம் சொல்லும்போது அப்ஸ்டேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் ரீட் த சென்டென்ஸ் நவ். ஹீ ஹேஸ் நத்திங் டு டூ வித் த நாய்ஸ் கம்மிங் ஃப்ரம் அப்ஸ்டேர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேவா. அடுத்த சென்டென்ஸையும் பார்த்துடலாம். அவர்கள் செய்த மாற்றத்திற்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம்.
அவங்க செஞ்ச மாற்றத்திற்கு அப்படின்னா சேஞ்ச்லேயும் அவங்க செஞ்ச சேஞ்சுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி, இது எப்படி மாற்றலாம்? இதில் என்ன சப்ஜெக்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது? எங்களுக்கும் அப்படிங்கிறதா இங்கே சப்ஜெக்டாக வந்திருக்கு. அப்போ எங்களுக்கும்னா இந்த இடத்துல வீண் போடுவோம். வி வந்தால் ஹாவ் போடுவோம். வி ஹாவ் எந்த தொடர்பும் இல்லை. இது எப்படி போடலாம்? வி ஹாவ் நத்திங் டு டூ வித். நத்திங் டு டூ வித் வாட்? எது கூட தொடர்பு இல்லை? அவர்கள் செய்த மாற்றத்திற்கு அப்படின்னா வித் த சேஞ்ச். அவங்க செஞ்ச அப்படின்னா சேஞ்ச் தே மேட். அவ்வளோதான். ரீட் பண்ணுங்க. we have nothing to do with the change they made அப்படின்னு சொல்லணும் இந்த சென்டென்ஸ் இங்கிலீஷில். அடுத்ததையும் பாருங்க. விநியோகத்தில், விநியோகம் அப்படின்னா டெலிவரி பண்ணுறது. ஓகேவா? விநியோகத்தில் ஏற்பட்ட தாமதத்திற்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஸோ டெலிவரி பண்ணுறதுக்கு லேட் ஆகிருக்கு. அந்த சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். டெலிவரி பண்ணுறது லேட் ஆயிடுச்சு, பட் அதுக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படி சொல்லி கேஷுவலாக பேசுவோம் இல்லையா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட். இங்கே எது சப்ஜெக்டாக வந்திருக்குது? அவளுக்கும் அப்படிங்கிறனால அவள் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட் இல்லையா? அப்போது ஷீ வந்ததுன்னா ஹேஸ். ஷீ ஹேஸ் எந்த சம்மந்தமும் இல்லை. இது எப்படி இங்கிலீஷில் போடலாம்? ஷீ ஹேஸ் நத்திங். She has nothing to do with. Nothing to do with என்னது? விநியோகத்தில் ஏற்பட்ட தாமதத்திற்கு இல்லையா? ஸோ தாமதம் அப்படிங்கிறதா இங்கே வரும். with the delay. எதில்? விநியோகத்தில் ஏற்பட்ட அப்படிங்கிறனால with the delay in delivery. That's it. Just read the sentence now. She has nothing to do with the delay in delivery அப்படின்னா இந்த சென்டென்ஸ் நம்ம இங்கிலீஷில் பேசணும். அடுத்த சென்டென்ஸையும் பாருங்க. நிகழ்ச்சி ரத்து ஆனதுக்கும் அவளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நிகழ்ச்சி அப்படிங்கிறத ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோமா? அப்போது அந்த ஈவெண்ட் வந்து கேன்சல். ரத்து ஆகிறதுனா கேன்சல். இப்போ எப்படி மாற்றலாம்? ஃபஸ்ட் இங்கே சப்ஜெக்ட் போடுங்க. அவள் அப்படிங்கிறதா சப்ஜெக்ட் இல்லையா? இப்போ ஷீ வந்தால் ஹேஸ் பண்ணுமா? She has nothing to அப்படியே போட்டுருவோம். இது ரொம்ப ஈஸி இல்லை? அந்த நத்திங் டு டூ வித் அப்படிங்கிறது எல்லா சென்டென்ஸ்லையும் வரும்னு சொன்னேன்னா இப்போ இது எவ்வளோ ஈஸியாக இருக்கு இல்லையா? இந்த சென்டென்ஸ் நம்ம இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு. She has nothing to do with என்னது? நிகழ்ச்சி ரத்து ஆனதுக்கு இல்லையா? nothing to do with the events. கேன்சலேஷன் போட்டுக்கலாம். ரத்தானதுக்கு கேன்சலேஷன். That's it. Read the sentence now. She has nothing to do with the events cancellation அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த ரெண்டு சென்டென்சஸையும் பாருங்க. இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அடுத்து அவங்க பிளானுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த ரெண்டு சென்டென்சஸையும் நான் சொல்ல போகிறதில்ல, நீங்கள் தான் மாற்ற போகிறீங்க. ஏன்னா இந்த ரெண்டு சென்டென்சஸும் தான் இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க். இது ரெண்டுத்தையும் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இன்றைக்கான லெசனை நம்ம ரொம்பவே சூப்பராக பார்த்து முடிச்சாச்சு. இன்றைக்கான கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு விஷயம் எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, இல்லைன்னா தொடர்பே இல்லை அப்படின்னு சொல்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாகவே பார்த்துருந்தோம். கண்டிப்பாக இந்த லெசன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். நீங்களும் அதே மாதிரியே ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.